ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி பப்பாளி லீஃப் வச்சு பயோ என்சைம் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது பப்பாளி லீஃப் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நாட்டு சக்கரை, ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ வாட்டரில் தான் இதை செய்யணும், மற்ற எந்த தண்ணிலையும் செய்யக்கூடாது. நல்லா பயோ என்சைம் நமக்கு கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன அளவுன்னா 1 kg அளவுக்கு தான் இன்றைக்கி பயோ என்சைம் ரெடி பண்ண போகிறோம். பப்பாளி லீஃப் 200 கிராம் எடுத்திருக்கோம். நாட்டு சக்கரை 66.6 கிராம் எடுத்திருக்கோம். ஆர்ஓ வாட்டர் 666 கிராம் எடுத்திருக்கோம். இப்போது ஆர்ஓ வாட்டரில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை ஆர்ஓ வாட்டரில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பப்பாயா லீஃப் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். எப்போவுமே பயோ என்சைம் செய்யும்போது ஆர்ஓ வாட்டர், நாட்டு சர்க்கரை இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஒயிட்டாக இருக்கிற அந்த சுகரில் செய்ய முடியாது. ஓகே, நல்லா இப்போ நாட்டு சர்க்கரையை ஆர்ஓ வாட்டரில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போது பப்பாளி லீஃப் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக நம்ம எடுத்துக்கணும். இதுவும் பப்பாளி லீஃப் நம்ம பப்பாயா அந்த ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற அதே வாசனை நம்மளுக்கு அந்த லீஃபில் கிடைக்கும். இது நல்லா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இதுவும் ஒரு மூலிகை தான். அதனால் இதுவும் நம்ம சோப்பு செய்யும்போது நல்லா இந்த பயோ என்சைம் வச்சு சோப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் ஆயில்ஸ் வச்சும் நம்ம சோப் செய்யலாம். ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிப்போம். நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ எல்லாமும் உங்களுக்கு ரீச் ஆகும். பெல் ஐக்கான் பட்டனையும் நல்லா டச் பண்ணிக்கோங்க. இப்போது லீஃப் இதில் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்போவுமே 1:3:10:1 அந்த ரேஷியோவில் தான் நம்ம பயோ என்சைம் ரெடி பண்ணணும். இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 3 மந்த் டைம் எடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மந்த் வரைக்கும் நம்ம 30 நாளைக்கு மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் இதை ஓப்பன் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத நல்லா மூடி வச்சிடணும். அதே மாதிரி அடுத்த ஒரு அந்த செகண்ட் மந்தில் 15 நாளைக்கு ஒன்ஸு மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்தது 3rd மந்தில் நம்ம ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணக்கூடாது. நல்லா க்ளோஸ் பண்ணி 30 நாள் முடிஞ்ச பிறகு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி மெஷர்மெண்ட்டு அது எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக எந்த அளவுக்கும் சேர்க்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குது. இதுக்குமே பிஹெச் லெவல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம சோப்பில் யூஸ் பண்ணணும். ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது, நம்ம குளிக்கிறப்ப யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம தேவையான அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.